கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை பொழுதிலே 7 மாதம் முடிந்து இந்த 8வது மாதத்திலே காண செய்த கிருபைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தை தேவனை சோதரிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த வாக்குத்தத்தம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக ஒரு காரியத்தை இந்த மாதத்துல ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாக்கு தத்துவம். பொதுவா வாக்கு தத்துவம் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி தருகிறார். அதனாலதான் நமக்கு நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு தத்துவம் இருக்கும். அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவம் அதுவும் குறிப்பாக இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல இருக்கிறதான வாக்கு தத்துவம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த பைபிள்ல எந்த வசனத்தை படிச்சு இருந்தாலும் இந்த 60ஆம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் வந்துடும். இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஒரு பெரிய பூரிப்பு வரும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவத்தின் பிராரமாய் ஆண்டவர் நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வாக்கு தத்துவத்தை பிராரமாய் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சபைக்கும் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நம்ம அக்கம் பக்கத்துலையும் சரி, நம்மளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தான் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எதுல இருக்கு தெரியுமா? இருதயம் மட்டும் சந்தோஷப்பட்டா போதும், சந்தோஷம் அப்படியே ஜம்முன்னு வந்துடும். அந்த இருதயத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஒரு சோகம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா மொத்தமாவே முகமே அப்படி சுருங்கி போய் ஒடுங்கிரும். இப்ப இருதயம், ஒரு மனிதனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டுருச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லாமே சந்தோஷமாயிரும். அதனாலதான் சொன்னாரு, அதனாலதான் இந்த வசனம் சொன்ன உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அந்த இருதயம் சந்தோஷப்பட்டுட்டா போதும், நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம இந்த இருதயத்துல சந்தோஷப்படுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் இருதயம் சந்தோஷப்படுகிறது. நம்மளுடைய ரட்சிப்பை ஆண்டவர் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு இருதயம் சந்தோஷப்படுது. நம்ம சிறையிருப்பை மாற்றும் போது இருதயம் சந்தோஷப்படுது. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அப்ப நம்ம இருதயம் மகிழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நானே நேரம் நான் அதை படிச்சிருக்கேன், ஆனாலும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது,
எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த இருதயத்தை பற்றி, இருதயம் எப்படி பூரிக்கணும், எப்படி சந்தோஷப்படணும்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் கொடுத்ததான இந்த வார்த்தை கண்ணில் பட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். பரிசுத்த பவுல் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க, சபையாரை பார்த்து, எங்க வாய் உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கு, அப்போ எங்க இருதயம் பூரிப்படைகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய எல்லா ஊழியக்காரங்களும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு யோசிக்கிற, ஆண்டவருக்காக ஏதாவது பேசணும்னு நினைக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயும் திறக்கும் போது இருதயம் பூரிப்பாகும். ரொம்ப ஆச்சரியமா இருந்ததில்ல? ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், எப்படியாவது இந்த ஆத்மாக்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும், நமக்கு செய்த நன்மைகளை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த வாய் துடிச்சு கொண்டிருக்கும். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அது. நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு ஆத்மாவை அங்க வீட்டுல இருந்து கிளம்பி இங்க கொண்டு வர்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அது ஒரு ஒரு சுகமான வேதனை. இரவெல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எப்படியாவது கொண்டு வரணும், நீங்க பெறப்பட்டு வாசல்ல ஏறி உங்க வாகனங்களை ஏறி இங்க கொண்டாந்து இங்க வந்து உங்க முகத்தை அப்படி காமிச்ச பிறகுதான் அந்த ஏறுது. ரைட்டு, ஓகே, வந்துட்டாங்க, ரைட்டு. அதுலயும் யாரும் சொல்லாம யாராவது லீவ் போட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு கண்ணு வாசலே நிற்கும். எங்க பிள்ளைங்க கூட சொன்னீங்க, வாசலே பாக்குறீங்க, நீங்க அப்படி மைண்டை ஃபுல்லா நீங்க மைண்டை ஃபுல்லா அப்படி கொண்டு போகாதீங்க, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உண்மையிலே ஒரு ஆத்மா வரல அப்படின்னா அந்த வர்றதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மாவை நம்ம பார்த்துட்டோம்னு வைங்களேன், நமக்கு வர வேண்டிய ஆத்மாக்கள் நம்ம கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம். வரல அப்படின்னா எதற்கு, எப்படி, எதுக்காக வரல, ஏன் வரல, என்ன பிரச்சனை அப்படின்னு மனசு போட்டு குழம்பி எடுக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பவுல் சொன்ன போல கர்ப்ப வேதனைப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஊழியர் கர்ப்ப வேதனைப்படுகிற இந்த ஊழியர் தான் விசுவாசிகள் வந்த உடனே அவங்ககிட்ட எதையாவது சொல்லணும். என்னுடைய காரியம் இன்னைக்கு என் மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே வாஞ்சை. ஏதாவது ரூபத்துல, ஏதோ ஒரு பாடகம் மூலியமாக, ஆராதனை மூலியமாக, ஏதோ ரூபத்துல, செய்தி மாத்திரம் அல்ல, எந்த ரூபத்திலேயாவது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லா ஊழியர்களும் அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது. அல்லேலூயா. நாங்க பேசுவோம், நாங்க நல்லதையும் பேசுவோம், கெட்டதையும் பேசுவோம், அன்பாவும் பேசுவோம், குட்டுகிற மாதிரியும் பேசுவோம். ஏன்னா நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். அல்லேலூயா. நீங்கள் யாரு? பெற்றெடுத்த குழந்தைகள். அதனால நாங்க அப்படிதான் உங்களை கொண்டு போவோம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னாரு, நாங்க பேசணும்னு எங்க வாய் திறக்கும் போதே எங்க இருதயம் மகிழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இருதயம் மகிழ வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இன்றைக்கு இந்த மாதத்துல உங்களுடைய இருதயம் மகிழும்படியான ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே துவங்குகிறது. இந்த மாதத்து மாத்திரம் அல்ல, இனி வரக்கூடிய நாட்களே இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி ஆண்டவர் தருகிறாள் என்றால், நீ விரும்புகிறதை,
நீ விரும்புகிறதை ஆண்டவர் வர செய்கிறார். அல்லேலூயா. இன்னொரு கோணத்துல நெடுங்காலமாய் காத்திருக்கிற நீ விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே உனக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்க நீ, நெடுங்காலமா. ஏன்னா ஆண்டவரே நம்பி வந்துட்ட, உலகத்துக்கு போகாம ஆண்டவரையே நம்பி வந்துட்ட. பல நிந்தை, அவமானங்கள், கண்ணீர்கள், சொந்த பந்தத்து மத்தியில, ஊர் ஜனங்களுக்கு மத்தியில தடைகளை மாற்றி நீ இந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. வந்து அநேக நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்க. ஆண்டவரே இயேசு ஒருவரே எனக்கு உதவி செய்யட்டும், இயேசுப்பா நீங்க மட்டும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அநேக கண்ணீரோடு, அங்கலாய்ப்போடு, பெருமூச்சோடு, கண்ணீரோடு, வேதனையோடு நீ வரும்போதெல்லாம், தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நிறைய விண்ணப்பங்களை வச்சிருக்க. நெடுங்காலமாய் 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 காத்திருக்கிற, நெடுங்காலமாய் காத்திருக்க அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர், சில பேர் வாகனங்கள் இல்லாம நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. சரியான வாகனம் என்று இல்லாம நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் நிறைய நாள் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் அந்த வாகனத்தை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, வீடுகள் இல்லாம வாடகை வீட்டிலேயே அப்படியே இந்த அது எப்படி சொல்றது, அப்படி சொலண்டு 3 மாசம் அங்க, 6 மாசம் அங்க, 1 வருஷம் அங்க, மாத்தி வீடுகள் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான தேவனுடைய பிள்ளை, இந்த மாதத்திலே தேவன் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். வேலைக்காக நெடுநாள் காத்திருக்கீங்க. நல்ல வேலை, நிரந்தரமான ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நிரந்தரமான உங்களுக்காக சட்ட திட்டத்தை மாற்றி கொடுத்து ஆண்டவர் அந்த வேலையை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. படிப்பு, நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல படிப்பை படிக்கணும்னு நினைச்சிருக்குதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் படிப்பை தந்து ஆண்டவர் உங்க இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். நெடுங்காலமா நீ ஜெபம் பண்ற, உண்மைதான். நெடுங்காலமா ஜெபிக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்துல தருகிறார். அது மாத்திரமல்ல, திருமண வாழ்க்கை நெடுங்காலமா இந்த திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்காங்க. தேவன் அதை மாற்றி கொடு, ஆண்டவர் அந்த தடையை மாற்றி கொடுத்து அந்த விரும்புகிற காரியத்தை மணமகனை ஆண்டவர் தந்து வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. திருமண காரியத்துக்கு ஒழுங்குபடுத்துகிறார். குழந்தை காரியம் இல்லாம இருந்தால் குழந்தை காரியத்துக்கும் ஆண்டவர், குழந்தை காரியத்துக்கும் நெடுநாளாய் காத்திருக்கதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல தானே அதுக்குண்டான காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஊழியத்தினுடைய பெருக்கத்தையும் கூட ரொம்ப நாள் காத்திருக்கிறோம். ஊழிய பெருக்கம் கண்டிப்பா நமக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாசம் யூடியூப் சேனல் பெருக்கம் வேணும், நம்ம இயேசு முன்சுர சபை பெருக்கம் வேணும்னு சொல்லிட்டு ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழிய பெருக்கம் கூட இந்த மாதத்துல ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. நீண்ட நாள் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, பல நாள் வியாதிகள், பல விதமான பலவீனங்கள், நெடுநாட்களால் வேதனை கொடுக்கிறதான பலவீனங்கள் இந்த மாதத்திலே உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக விரும்பின காரியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை. நீண்ட நாள் என் தொழில ஆசீர்வதியும், என் கையின் வேலையை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா ஆண்டவர் இந்த மாதத்திலே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். குடும்ப சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்பத்துல பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, இந்த இந்த மாதத்தில் தானே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்கிறதான வாக்குத்தத்தத்தை பிரகாரமாய் இந்த மாதத்திலே குடும்ப உறுப்பினர் புரிந்து கொள்றதை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில புரிந்து கொள்வதை நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் நிறைய நாள் உன்ட்ட அன்பு செலுத்துறேன், நான் உனக்காக நான் எவ்வளவோ செய்யறேன், ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் குடும்பத்துல சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஆனா என்னை பற்றி என்னுடைய அன்பையோ எனக்கு நான் செய்ததான ஒவ்வொரு காரியத்தையும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னை எப்ப பார்த்தாலும் தவறாவே புரிஞ்சுக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் என்னை விரோதமாவே புரிஞ்சுக்கிறாங்க, எப்ப பார்த்தாவே என்னை வில்லனாவே புரிஞ்சுக்கிறாங்க, என்னை வில்லியாவே புரிஞ்சுக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் என்னை எதிரியாவே புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. குடும்ப உறுப்பினர் மத்தியில புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய இணக்கத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக உனக்கு எத்தனையோ பேர் புரிஞ்சுக்க முடியாம நிறைய பேர் என்னென்னலாமோ நினைச்சிருக்கலாம் அவங்கள பற்றி. ஆனா இந்த நாட்களே உங்களுடைய இருதயத்தை புரிந்து நடக்கிற ஒரு நபராய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வரங்களை ஆண்டவர் தருகிறார். இந்த மாதத்துல வரங்களை ஆண்டவர் தருகிறார். இதுவரைக்கும் இருந்த வரங்கள் அல்ல, இனிமேல் ஆண்டவர் ஒரு புதிய வரங்களை ஆண்டவர் வரத்துக்காக காத்துட்டு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வரங்களை ஆண்டவர் தரப்போகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் இறங்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பரிசுத்த ஆவியான இந்த மாதத்தில் தருகிறார். நீங்க விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உறுதியா பிடிச்சு கொண்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்குவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த மாதத்துல பெரிதான ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எல்லார் குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு ஆளோ 2 பேரா இருப்பாங்க. அந்த மாதத்திலே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை பிராரமாய் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ரட்சிக்கப்படாத நபர்கள் அனைவருமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிராரமாய் ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நெடுங்காலமாய் காத்திருக்கீங்க, நெடுங்காலமாய் ஜெபிக்கிறீங்க, கண்ணீர் விடுறீங்க, உபவாசம் போடுறீங்க, அங்கலை பண்றீங்க, அநேகருக்கு ஜெப விண்ணப்பத்தை கொடுக்குறீங்க, நீங்களும் ஜெபிக்கிறீங்க. தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற காலம் இது. அல்லேலூயா. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும், அது மிக பெரிதான சந்தோஷமாய் மாறும். அந்த விரும்பினது வரும். இந்த மாதத்தை தானே விரும்பினது வரும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் அதை அறிகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நெடுங்காலமாய் காத்திருக்கதான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாய் நீ விரும்பின காரியத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக, அடைப்புகள் திறக்கப்படும் போது என்ன செய்யப்படுது? மிக பெரிதான சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நம்ம இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்நாள் ஆண்டவரை குறிச்சு பாடி துதிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி என் இருதயம் களி கூறுதுன்னு சொல்லி பாடு.
எதுக்காக அவங்க பாடி துதிக்கிறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னால அவங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் இருந்தது. அவங்க ஒரு மலடியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அடைப்பு இருந்தது. அந்த அடைப்பை தேவன் திறந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷப்படாதபடிக்கு, நம்முடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அடைப்புகள் இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கலாம். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒரு அடைப்பா இருந்தது, திறந்தார். இன்னைக்கு நமக்கும் நிறைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிறைய அடைப்புகள் இருக்கலாம். ஆனா இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை பெறாமல் அடைப்புகள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். சமாதானத்துடனே போ. அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தை அவனை கேட்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது குழந்தை பாக்கியத்துக்கு மாத்திரம் சொல்லப்படல, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இல்ல, எல்லா தடைகளை அந்த அடைப்புகளை ஆண்டவர் திறந்து விட்டார். அங்க பாருங்க, அன்னைக்கு ஏழு சொன்னாரு, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளைவான். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நீங்க சமாதானத்தோட போங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டீங்களோ அதை உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு அடைப்புகள் திறக்கப்படுகிறது, அடைப்புகள் திறக்கப்படுகிறது. உனக்கு என்ன அடைப்பு இருக்கு? செங்கடல் அடைச்சிருக்கா? அன்னைக்கு செங்கடல் திறக்க போகுது. யோர்தான் அடைப்பு இருக்கா? யோர்தான் திறக்க போகுது. எரிகோ கோட்டை அடைப்பு இருக்கா? எரிகோ கீழே விழப்போகிறது. மலைகள் குன்றுகள் உனக்கு அடைப்பு இருக்கா? அது விழப்போகுது. பர்வதங்கள் சமபூமி ஆக போகிறது. இன்றைக்கு நீ என்ன காரியத்தை நீ ஆண்டவர்கிட்ட, இதுதான் என் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்படுது, இந்த தடையை அகற்றுங்க ஆண்டவரே சொல்லி கேட்ட, ஆண்டவருடைய சமூகத்தை கேட்ட உனக்கு ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். நீ சமாதானத்தோட போ, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிசயப்பட்டு பூரிக்கின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தரும்போதே அடைப்புகள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வாக்குத்தத்தத்தை கூட தான் அந்த அடைப்புல கூட ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அடப்புகளை திறக்க மாத்திரமல்ல, திறந்த வாசலை வைக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்த வாசலை வைக்கிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்துல திறந்த வாசலை வைக்கிறார், சபையில திறந்த வாசலை வைக்கிறார், நீ வேலை செலுத்த திறந்த வாசலை வைக்கிறார், உன்னை அக்கம் பக்கத்துல திறந்த வாசலை ஆண்டவர் வைக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு. உன்னுடைய ஆசீர்வாதத்தை எவராலும் திருட முடியாது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் பூட்டக்கூடாதபடிக்கு தேவன் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அன்னாளுக்கு திறந்தார். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் பாடுகிறார், என் இருதயம் மகிழ்கிறது, கலிகூர்கிறது என்று. அந்த அண்ணா சொல்ற, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறதுன்னு சொல்றார். அதே இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார்.
நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு போயிருக்க. வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு போயிருக்க முடியாத ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மூன்றாவதாக இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா காரியத்தை மாறுதலாய் முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். காரியத்தை மாறுதலாய் முடிக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட சக்திகள் எழும்பினாங்கதான். அவன் தந்திரம் மந்திரங்கள் என்ன வேணாலும் எழும்பட்டும், அவை எவ்வளவு சூழ்ச்சி வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நமக்கு விரோதமாய் எழும்புறதான எந்த மனிதனுடைய தந்திரங்கள் ஆலோசனைகள் சூழ்ச்சிகள் எல்லாம் காரியம் மாறுதலாய் முடிகிறது. அல்லேலூயா. அவங்க அப்படிதான் வருவாங்க, அவங்க அப்படிதான் வருவாங்க. எப்படியாவது கீழே தள்ளிடணும், எப்படியாவது கீழே விழ வச்சிடணும், எப்படியாவது நம்முடைய ஆசீர்வாதத்தை பறிச்சிடணும்னு சொல்லிட்டு பல விதத்துல சூழ்ச்சிகளும் ஆலோசனைகள் தந்திரங்களும் மந்திரங்களும் கிரியை செய்வாங்க. ஆனா தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறார். அல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்து நீங்க ஆண்டவரையே நம்பி வந்துட்டீங்க, ஆண்டவரையே நம்பி வந்திருக்கீங்க. ஏசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே செய்யணும் அவர் நம்பி வந்த உங்களுக்கு அவரை அடைக்கலமாய் இருந்து எல்லா காரியத்தையும் தப்பு செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் அன்னைக்கு வந்து ஒர்கதாய்க்கு விரோதமாய் ஆமான் என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய தூக்கு மேடையை கொண்டு போனாரு, தூக்கு மேடையை சரி பண்ணாரு. என்ன செஞ்சாரு, என்ன முருகதாய்க்கும் ஆமானுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டையா இருக்கு, இல்ல சொத்து சண்டையா இருக்கு, இல்ல சொல்லுங்க, ஏதாவது சொத்து சண்டை இருக்கா, அந்த பக்கத்து வீட்டு வாய்க்கா வரப்பு சண்டை இருக்கா? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத ஒரு பகை, சம்பந்தம் இல்லாத ஒரு எரிச்சல், சம்பந்தம் இல்லாத ஒரு பகை என்னவா மாறிச்சு, எதிரியாய் மாறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய் அப்படி கூட சில சம்பந்தமே இல்லாம சிலர் எழும்பிடுவாங்க, சம்பந்தமே இல்லாம சிலர் எழும்புவாங்க, எழும்பி நமக்கு விரோதமாய் செயல்படுவாங்க. பல விதத்துல ஆலோசனை கொடுப்பாங்க, சூழ்ச்சி பண்ணுவாங்க, தந்திரம் பண்ணுவாங்க, கீழே தள்ள பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்படியே இருந்து சைலண்டா சில காரியத்தை கூட பண்ணுவாங்க. ஆனா தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறார். எதிரிகளை மேற்கொள்ளும்படியான காரியத்தை மாறுதலாய் முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் தேவன் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கின்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த மாதத்தை தருகிறார். நம்முடைய இருதயம் இந்த மாதத்திலிருந்து ஒரு பெரிய சந்தோஷத்தின் அதாவது ஆச்சரியப்படும்படியான பெரிய பெரிய காரியத்தை நமக்காக செய்கிறார். முதலாவது, நீண்ட நாள் ஜெபித்த காரியத்தை ஆண்டவர் நீங்க விரும்புற காரியத்தை, நீண்ட நாள் ஜெபிக்கிற நீங்க விரும்புற காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இரண்டாவது, அடைப்புகள், நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்படுறதான அடைப்புகள் ஆண்டவர் உடைக்கிறார். மூன்றாவது, காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் நீங்க பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் தான் நம்பி வந்துட்டீங்க, நீங்க ஒரு காரியம் நீங்க பண்ணணும். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம செய்யக்கூடிய ஒன்னே ஒண்ணு, இருள்ல இருந்து எங்க வரணும்? இருள்ல இருந்து எங்க வரணும்? வெளிச்சத்துக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? இருள்ல இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வரணும். அல்லேலூயா. உலகம் காரிருளதான் இருக்கும். உங்க வீடையோ வீட்டு பக்கத்துலயோ உங்க ஜனங்கள் எல்லாமே எப்படியா இருப்பாங்க? இருளதான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நீ எங்கவா இருக்கணும்? நீ எங்கவா இருக்கணும்? வெளிச்சத்துல இருக்கணும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் வரும்போது உனக்கு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நீ வெளிச்சத்துக்கு வரணும். சாஸ்திர சம்பிரதாயம் என்கிறதான கட்டுன்னு இருக்கு பாரு, செய்முறைகள், கட்டுகள், இதெல்லாத்தையும் தூர விட்டுட்டு அது இருள் இருக்கு, நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகப்பா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க வரணும்? வெளிச்சத்துக்கு வரணும். அந்நிய தேவர்களுடைய முறைமைகளை, அது இருள், அந்த இருள் எனக்கு தேவையில்ல, நான் இந்த பக்கம் வெளிச்சத்துக்கு நான் வாரேன், இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிச்சமாயிருப்பார், அவர் தான் எனக்கு ஒளியா இருப்பான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரணும். அப்படின்னா தான் அந்த வெளிச்சம் வரும். அப்புறம் பாவம் நம்மளை என்ன செய்யும்? இருள கொண்டு போய் சேர்த்துரும். பாவம் என்ன செய்யும்? இருட்டுல தான் செய்ய சொல்லுவோம். இருட்டுல தான் அந்த பாவத்தை செய்ய தோணும். சோ இருள் வந்து பாவம் செய்யறதான இடம். அந்த பாவத்தை தூர ஒதுக்கிட்டு நான் பரிசுத்தத்தை நாடி வருகிறேன், ஆண்டவரே வெளிச்சத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெளிச்சத்துக்கு நம்ம வரும்போது தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, மாமிச சுபாவம், மாம்சத்தினுடைய கிரியைகள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட போல மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய சுபாவம், வைராக்கியம், பழிவாங்குதல் எண்ணங்கள், கோபம், எரிச்சல், பெருமை, மாம்சத்தினுடைய இச்சைகள், இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். நீங்க நம்ம நினைப்போம் இதெல்லாம் சும்மா சாதாரணமா தானே நடைமுறை வாழ்க்கையில. இல்ல பிரியமானவர்களே, உன்னை இருள கொண்டு போய் வச்சிரும். அதனால வெளிச்சத்தை நாடி வரணும். அந்த வெளிச்சம், இந்த இருள் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வெளிச்சத்தை நாடி வரும்போது, அந்த வெளிச்சத்தை நாடி வரும்போது தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். நெடுங்காலமாய் நம்ம விரும்புகிற காரியத்தை, நெடுங்காலமாய் ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம ஆசீர்வாதத்துக்கு காணப்படுதான எல்லா அடைப்புகளையும் ஆண்டவர் உடைக்கிறார். மூன்றாவதாக, எதிரிகள் நமக்கு விரோதமாய் எந்த தந்திரங்களோ ஆலோசனைகளோ சூழ்ச்சிகள் பண்ணாலும் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயில தரங்க, இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். நெடுங்காலமாய் அநேக சகோதரிகள் கண்ணீரோடு, வேதனையோடு, அங்கலாய்ப்போடு, பெருமூச்சோடு கேட்டுக்கொண்டிருக்கிறான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜீவ விருட்சத்தை போல உனக்கு தரப்போகிறார். மகனே, மகளே, நீ கவலைப்படாத. மகனே, மகளே, நீ கவலைப்படாத. தேவன் உனக்கு நீ கண்ணீரோடு விதைச்சத கெம்பீரத்தோடு அறுக்கும்படியான காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த மாதம் அந்த காலம் தான். நீ கவலைப்படாத. நீ சமாதானத்தோடையே போகும்படியாக தேவன் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு முன்பாய் காணப்பட்டதான எல்லா அடைப்புகளும் திறக்கப்படுகிறது. எல்லா அடைப்புகள் எப்பத்தான் என்று திறக்கப்படுவதாக என்ற வாக்கு தத்தத்தை பிரகாரமா நம்மளுடைய அடைப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்கப்படுகிறது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அடைக்கிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் செயல்படுதானே எல்லா சத்துருடைய வல்லமைகள் எதுவா இருந்தாங்கதான் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறார்.
காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறார். முரதாய்க்கு செய்யப்பட்டதான அந்த தூக்கு மேடை ஆமானுக்கு கொடுக்கப்பட்டது. யார் படுகொலை வெட்டுகிறார்களோ அதிலே அவர்களே தானாக விழும்படியாக ஆண்டவர் செய்கிறார். தானாகவே படுகொலை வெட்டுகிற எந்த மனிதனும் அவன் தப்பிச்சு போக முடியாது. உனக்கு விரோதமாய் படுகொலை யார் வெட்டினார்களோ அவர்களே தானாக விழும்படியாக ஆண்டவர் செய்கிறார். காரியத்தை மாறுதலாய் செய்கிறார். கவலைப்படாத சகோதரனே சகோதரி, கவலைப்படாத சகோதரனே சகோதரி, தேவன் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை பிரகாரமாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா தூக்காலா பாலா காலா பாலா காலா பாலா 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 கிளம் Tukala bala kala bakala bala kala bala kala bala kala bala kala tukala bala kala ba bala 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 ஒப்புக்கணுங்க 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 ஒப்புக்கணுங்க. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் என் மேல பலிக்கணும், இந்த ஆசீர்வாதம் பலிக்கணும். நீ இன்னைக்கு பேசின வார்த்தைகள் பலிக்கணும் சொல்லி எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பா பல 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 Kila bala 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 kila bala kila bala 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 kila kila bala 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 kila bala 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 kila bala tukala bala kala bala kala bala kala bala kala bala kala bala kala பிரியமான சகோதரனே சகோதரி, kala bala तो काला बाला काला बाला काला बा तो काला बाला काला बा काला बाला काला बाला काला काला बाला काला உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். காலா பாலா காலா பாலா பாலா காலா பாலா உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். காலா பாலா காலா பாலா காலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா காலா பாலா இதுவரை 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 தேடி கிடைக்காத புதை பொருட்களை நீ தேடாமலே உன்னிடத்தை வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலா பாலா காலா பா காலா பாலா காலா பாலா காலா பாலா Thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவர். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். Thank you Lord, thank you Jesus. மகனே மகளே, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட தேவ். நீ என்னென்ன விண்ணப்பத்தை என் ஆண்டவர்கிட்ட நீ என்னென்ன விண்ணப்பத்தை கேட்டியோ, இயேசுட்ட என்னென்ன விண்ணப்பத்தை கேட்டியோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற விசுவாசத்தோடு நீ போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.